ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنكم لتموتون كما تنامون وتبعثون كما تستيقظون وتحاسبون بما تعملون ثم إنها لجنة أبدا أو لنار أبدا أو كما قال عليه الصلاة والسلام. மேலான கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரிய என் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா மனித வர்க்கத்தை எந்தளவு கண்ணியத்துக்குரிய படைப்பாக, சங்கைக்குரிய படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதற்கு ஏற்றவாறு அதையும் விட பன்மடங்கு பல பலகீனங்கள், பல இயலாமைகளுடன் தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். மேலானவர்களே, இந்த பலகீனம் எந்தளவு மனிதனை இழுத்துச் செல்லும் என்றால், மனிதனை படைத்த அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டும், அந்த கட்டளையை நபி அவர்கள் எவ்வாறு வெற்றிக்குரிய வழியாக வெற்றியை சாதிச்சு தனது வாழ்க்கையில் வெற்றியை அடைந்து எவ்வாறு அழகான ஒரு வாழ்க்கையை பூர்த்தியான ஒரு சம்பூரணமான தரத்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா லைலுஹா கனஹாரிஹா, எவ்வளவு தெளிவான வாழ்க்கை என்றால் இதில் இருள்களே கிடையாது. இருள் என்பது பகலாகத்தான் இருக்கும் என்றால் சந்தேகங்கள், பிழைகள் அல்ல, சந்தேகங்களுக்கு கூட இடம் வைக்காமல் ஒரு பூர்த்தியான வெற்றியையும் நிம்மதியையும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைந்து கொள்வதற்குண்டான தெளிவான வழிகாட்டலை எந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்களோ, இந்த அனைத்து வழிகாட்டுகளை விட்டும் சில நேரங்களில்
சில சந்தர்ப்பங்களில் மனிதன் தூரமாகிறான். மனிதனுடைய சிந்தனைக்கும் மனிதனுடைய பார்வைக்கும் மனிதனுடைய அனுபவத்துக்கும் அடிமையாகி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை விட்டு மனிதன் தூரமாகின்றான். இது மனிதனுடைய பலகீனம். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகிறார். وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ. மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனமான மனிதன் தவறின் பக்கம் நஷ்டத்தின் பக்கம் செல்லுவதற்குண்டான காரணிகளில் ஒன்றுதான் மனிதன் நலவுகளை லாபங்களை அதிகமாக விரும்பக்கூடியது. மனிதனுடைய பலகீனங்களில் ஒன்று அதிகமாக நலவுகளை விரும்பக்கூடியவன். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நலவு விரும்பி என்றதனால் கஷ்டங்களை சகிக்க மாட்டான். கஷ்டங்களுக்கு தன்னை முகம் கொடுக்க விரும்ப மாட்டான். எப்பொழுதும் வாழ்க்கையில் நலவுகளை அதிகமாக விரும்புகிறதனால மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து உலகத்துடைய வசதி வாய்ப்புகளை தனக்கும் தனது குடும்பத்துக்கும் சேகரிப்பதில் மனிதன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நலவு விரும்பி என்றதனால் அதிகமான லாபங்கள் அதிகமான வளங்களை தான் மட்டுமல்லாமல் தனது குடும்பமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால் மனிதன் படிப்பை வளமாக பார்க்கிற அளவு சொத்து செல்வங்களை ஒரு வளமாக பார்க்குவதை போன்று ஏனைய வசதி வாய்ப்புகள் ஏனைய பட்டம் பதவிகள் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்தஸ்துகளை எந்த அளவு மனிதன் தனக்குரிய ஒரு வளமாக கருதுகின்றானோ, மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணுவதை நமக்குரிய நமது குழந்தைகளுடைய வாழ்க்கைக்குரிய வளமாக நாம் கருதவில்லை. படிப்பது, சொத்து செல்வங்களை சம்பாதிப்பது, உலக வசதி வாய்ப்புகளை தனக்குள்ளால் அடக்கிக் கொள்வதை நாம் வளமாக கருதக்கூடிய அளவு, அதற்கு முயற்சி செய்கின்ற அளவு அல்லாஹ்வுடைய கட்டளையையும் நபியவர்களது வாழ்க்கையும் எடுத்து நடக்கும் பொழுது எனக்கு வரக்கூடிய லாபம் என்ன, அதனுடைய புரோஷனங்கள் என்ன, அதனுடைய சக்தி என்ன என்பதை நாம் தவறிவிட்டு இன்று உலகத்துடைய அற்பமான சொற்பமான வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் வாக்களிக்கப்படாத அழிந்து போகக்கூடிய ஏமாற்றத்தின் பக்கம் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, படிப்பு என்பது வாழ்க்கையில் முக்கியம். ஆனால் படிப்பு என்பதற்கு அல்லாஹ் எந்த இடத்திலேயும் படித்தால் நிம்மதி கிடைக்கும், படித்தால் வெற்றி கிடைக்கும், கல்வி என்பது உனது வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வரும் என்ற இதையும் அல்லாஹ் வாக்குறுதி செய்ததில்லை. கல்வியை கொன்று நிம்மதி சந்தோஷம் பெறுவதாக இருந்தால் இன்றைக்கு எத்தனை கல்விமான்களை நாங்கள் வாழ்க்கையில பார்க்கிறோம். பெரும் பட்டங்களை எடுத்தவர், பல அனுபவசாலி, ஒரு சில விடயங்கள்ல சில கட்டங்களில் கை சேதம் படக்கூடிய பல மக்களை நாம் கண்ணூடாக கண்டிருக்கிறோம். மேலானவர்களே, ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வஉனப்பியுக்கும் பிமா தஅகுலூன வமா ததখিরூன ஃபீ புயூத்திக்கும், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எந்த அளவு அறிவை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றால், ஈசா நபி கூறுவார்கள், நீங்க சாப்பிடக்கூடிய விடயத்தையும் நான் செல்லுவேன், வீட்டுக்குள்ளால் எதை சேகரித்திருக்கின்றீர்களோ அதையும் எனக்கு எத்தி வைக்கலாம், உங்களுடைய வீடுகளுக்குள்ளால் மறைத்து சேகரிக்கக்கூடிய விடயத்தையுடைய அறிவையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான் என்று ஈசா நபி கூறினார்கள். மேலானவர்களே, அவ்வளவு சிறந்த அவ்வளவு ஆழமான பல மறைமுகமான விடயங்களுடைய கல்வி கொடுக்கப்பட்ட ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனக்கு
கொலைக்காக அந்த கிறிஸ்தவர்கள், அந்த யூதர்கள் தன்னை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டின நேரத்தில் கடைசி வரையில் ஈசா நபிக்கு தெரியாமல் போனது. கடைசி கட்டம் வரையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு, தனது தோழர்கள், தனது குடும்பத்தார்கள், தனது மக்கள், தனது கிராமவாசிகள் தன்னை கொலை செய்ய திட்டம் தீட்டுகின்றார்கள் என்பதை கடைசி வரை. ஆனால் அந்த கல்வி அவருக்கு புரோஷனம் கொடுக்கல, வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கல, வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கல. அவர்களே, கல்வி மட்டுமல்ல, ஒரு மனிதன் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார், முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறார், முழு உலகத்துடைய பொருளாதாரம் தனது கை கரத்தில் இருக்கலாம். அல்லாஹு அக்பர். எனக்கு யாபகம் அபூ லஹப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப். அபூ லஹப் என்ற கூடிய அந்த கொடிய காஃபிருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த செல்வம், அவருடைய மனைவிக்கு ஒரு பெண்டன் போட்டார், ஒரு மாலை. அல்லாஹ் எந்த அளவு அபூ லஹபுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தான் என்றால், அவர் தனது மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுத்த அந்த மாலை, அந்த பெண்டன குர்ஆன் அல்லாஹ் பயான் பண்ணியிருக்கிறார். ஆனால் அவ்வளவு செல்வம் படைத்த அபூ லஹபுக்கு தனது செல்வம் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப், செல்வம் பிரதிபலிப்பு உண்டாக்கல்ல, அவரது வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கல, அவரது வாழ்க்கையில நிம்மதியை கொடுக்கல. மேலானவர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் எவ்வளவு பெரிய அரசர், எவ்வளவு பெரிய கொடுங்கோல அரசர். அல்லாஹ் அக்பர். பக்தாதுடைய முழு ஆட்சியும் கரத்தில, சக்கராத் நோயில பீடிக்கப்பட்டிருக்கிறார், நோயில பீடிக்கப்பட்டிருக்கிறார். முழு உலகத்துடைய ஆட்சியும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய கையில. தனக்கு ஏற்பட்ட நோய் கட்டளையிட்டார், முழு உலகத்திலிருந்தும் தேர்ச்சி பெற்ற வைத்தியர்களை கூட்டிட்டு வாங்க வைத்தியத்துக்காக வேண்டி. முழு உலகத்திலிருந்து வைத்தியர்கள் ஒன்று சேர்றாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் முழு உலக முஸ்லிம், முழு உலகளாவிய முஸ்லிம்களுடைய ஆட்சியை எடுத்தவர், நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறார். செல்றார் வைத்தியர்களிடத்தில், எனக்கு ஏற்பட்டிருக்கும் நோயை குணப்படுத்துங்க. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுக்கு ஆட்சி நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்குமாக இருந்தால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருடைய நோய்க்கு, அவருடைய வருத்தத்துக்கு, அவருடைய கஷ்டத்துக்கு தீர்வு கிடைத்திருக்க வேண்டும். வந்த வைத்தியர்களில் ஒருவர் எழுப்பி கூறினார், ஓ ஹஜ்ஜாஜ், ஹாதா அவானு சஃப்ரிக லில்லதி லா புத்த மின்ஹு ஃபஇன்னல் மௌத மீகாத்துல் இபாத் வதுப் இலைய வதுப் மிம்மா ஜனைத வஅன்த ஹய் வகுன் முத்தனப்பிஹன் கப்ல ரிகாத். கூறினார்கள், ஓ ஹஜ்ஜாஜ், ஓ ஹஜ்ஜாஜ், உனக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டத்தை வைத்திய துறையாலோ அல்லது உனது ஆட்சி பலத்தாலோ அல்லது உனது பொருளாதார பலத்தாலோ இந்த கஷ்டத்தை நீக்க முடியாது. இது மௌத்துடைய கஷ்டம், இது மௌத்துடைய நேரம். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம், பட்டம், பதவி, செல்வாக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவசியம். ஆனால் அது அடிப்படை அல்ல, அது அடிப்படை அல்ல. அதன் மூலமாக நிச்சயம் வெற்றி சந்தோஷம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பேசியது கூட கிடையாது. எங்களுக்கு அல்லாஹ் செல்லக்கூடிய புத்திமதி என்ன? நாம் வாழ்க்கையில் எதை செல்வமாக சேகரிக்க வேண்டும், எதை வளமாக நமது குழந்தைகளுக்கு விட்டு செல்ல வேண்டும்? மேலானவர்களே, அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான், அல் மாலு வல் பனூனு ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக் ஸவாபன் வ கைருன் அமலா. மக்களே, மக்களே, பட்டம் பதவிகளை விட, செல்வாக்குகளை விட, அரசியல் வளங்களை விட, உங்களுடைய உலகளாவிய முயற்சிகள் அனைத்தையும் விட, வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக், நல்லமல்களை வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், ஈமானை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அமலே சாலிஹாவை சம்பாதித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் வாழுங்கள். உலகத்தில் அதைவிட சிறந்தொரு பலம், அதைவிட சிறந்தொரு சக்தி, அதைவிட சிறந்தொரு வழிகாட்டல் உலகத்தில் வேறொன்றும் கிடையாது. மேலானவர்களே, சுபஹுடைய தொழுகையில் அல்லாஹ் ஒரு செய்தியை முழு உலகத்துக்கும் அல்லாஹ் அறிவிப்பு செய்தார். வலா யதில்லு மன் வாலைத்
வலா யஇஸ்ஸு மன் ஆதைத். யார் ஈமானையும் நல்லமல்களையும் எடுத்துக் கொள்வார்களோ, யார் ஈமானையும் நல்லமல்களையும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதித்துக் கொள்வார்களோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதித்தவர்கள் உலக வரலாற்றில் தோல்வி அடைந்த சரித்திரம், இழிவடைந்த சரித்திரம், நசுக்கப்பட்ட சரித்திரம் இந்த உலகம் கண்டது கிடையாது. ஆனால் அதே நேரம் அல்லாஹ்வை இழந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவர்கள், அல்லாஹ்வை புறக்கணித்தவர்கள், அதே போல ஆட்சி படைத்தவராக இருக்கலாம், செல்வம் சுவண்டிகள் நிறைந்தவராக இருக்கலாம், பட்டம் பதவிகளை சுமந்தவர்களாக இருக்கலாம், வலா யஇஸ்ஸு மன் ஆதைத். இந்த உலகத்தில் கண்ணியத்தை அடைந்த வரலாறும் கிடையாது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ருடைய பாடம் இதுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. பத்ருடைய யுத்தம் இதுக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் அல்லாஹ் பத்ருடைய யுத்தத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றார். வலகத் நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. மக்களே, ஞாபகம் செய்யுங்கள் பத்ருடைய யுத்தத்தை, பத்ருடைய களத்தை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள். அந்த பத்ருடைய களம் எவ்வாறு தெரியுமா அமைந்திருந்தது? நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வஅன்தும் அதில்லா. வஅன்தும் அதில்லா. சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் செல்லும் பொழுது கூறுகிறான், சஹாபாக்கள், பத்ரில் கலந்து கொண்ட வீரர்கள் தாழ்ந்த கூட்டமாக இருந்தார்கள். உலகத்துடைய பார்வையில், உலகத்துடைய வசதி வாய்ப்பில், உலகத்தில் இருக்கக்கூடிய வளங்களில் மிக தாழ்ந்த சமூகமாக தான் பத்ர் சஹாபாக்கள் இருந்தார்கள். மேலானவர்களே, தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்பட்டது தொடக்கம் மக்காவில் 13 வருஷம், மதீனாவில் 3 ஆண்டுகள் வரையில அல்லாஹ் யுத்தம் செய்ததுக்கு அனுமதி கொடுத்திருக்கல. அநியாயம் நடக்கும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது அதை எதிர்ப்பதற்கு, எதிர்த்து போர் செய்வதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கல. நபியா அனுப்பப்பட்ட 23 வருட காலத்துல 15-16 வருஷம் யுத்தம் செய்யாமல் தனக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் பொறுமை செய்யும் பிரகாரம் தான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்துச்சு. எந்த அளவு பொறுமை! மேலானவர்களே, நமக்கெல்லாரும் மனதிலையும் பதிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவலை தான், ஹஸ்ரத் 5 மாசத்துல இந்த நாட்டில் நாங்க எங்களது முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தில் மட்டும் 100 கோடியை நாங்கள் இழந்திருக்கிறோம். அதை விட அதிகமான பொருளாதாரத்துடைய வளத்தை நாங்கள் இழந்திருக்கிறோம். எங்களுடைய வணக்கஸ்தலம் பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய கடை தெருவுகள் பாதிக்கப்படுகிறது, நமது உரிமைகள் சூறையாடப்படுகிறது என்று நாங்கள் கண்ணீர் வடிக்கிறோம். மேலானவர்களே, இந்த கஷ்டமல்ல அன்றிருந்த காலம், இதைவிட மிக மோசமான காலம். சுப்ஹானல்லாஹ். அந்த 15 வருடங்களுடைய சுருக்கம் மஸ்ஜிதை உடைப்பதல்ல, கடை தெருவுகளுக்கு சீண்டுவதல்ல, உரிமைகளை பறிப்பதல்ல. அந்த 15 வருடத்தில் இருந்த மிகப்பெரிய ஆபத்து உயிர் அச்சுறுத்தல். உயிர் அச்சுறுத்தல். நபி அவர்களுக்கு தனிமையாக பயணம் செய்ய முடியாது. ஒரு கட்டம் 16 வயதை சேர்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ரிவாயத். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் உறங்கி இருக்கிறேன், நடுநிசி, இரவுடைய நடுப்பகுதி, நான் கண் விழித்து பார்க்கிறேன், நபி அவர்கள் வாளோடு நிற்கிறாங்க. நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், நபிமார்களுடைய தலைவரே, இந்த உலகத்துடைய தலைவரே, உறக்கம் கிடையாதா? உறக்கம் கிடையாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தாயே, ஆயிஷாவை பார்த்து கூறினார்கள், தாயே, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அல்ல, உரிமைகளை இழக்கும் பிரச்சனை அல்ல, நாம் முன்னெடுக்கும் பிரச்சனை உயிர் அச்சுறுத்தல். எனக்கு ஏற்படும் விபத்து, எனக்கு ஏற்படும் ஆபத்து உன்னை பாதித்து விடக்கூடாது, உன்னை பாதித்து விடக்கூடாது.
மேலானவர்களே, இரவில் உறக்கம் இல்லாமல் பல இரவுகளை வாழுடன் நபி அவர்கள் கழித்தார்கள். யுத்தம் செய்த அனுபவம் கிடையாது, அதற்குரிய வளம் கிடையாது, அதற்குரிய தைரியம் கிடையாது. மேலானவர்களே, இந்த சஹாபாக்களை கூட்டிக் கொண்டுதான் 15 வருடம் யுத்தம் செய்யாமல் எதிர்க்காமல் சுப்ஹானல்லாஹ் பொறுமையுடனும் அஹ்லாக்குடனும் விட்டு கொடுப்புடனும் மதிப்புடனும் வாழ்ந்த அந்த குறுகிய ஒரு கூட்டத்தை எடுத்துக்கொண்டுதான் நபி அவர்கள் வெளியாகிறார்கள் பத்ருடைய யுத்தம். இதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான், நீங்க வெளியாகின அந்த சிறு கூட்டம் அதில்லா, அவர்கள் தளர்ந்த மனப்பான்மையுடையவர்கள், தளர்ந்த மனப்பான்மையுடையவர்கள், யுத்தத்துடைய அனுபவம் கிடையாது, அநியாயத்துக்கு அடக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். மேலானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீண்ட சம்பவம் பத்ர். நபி அவர்கள் எப்பொழுது இந்த கூட்டத்தாரை எடுத்துக்கொண்டு வெளியாகினார்களோ, பலஹீனத்தை பாருங்க, பலஹீனத்தை பாருங்க. நபி அவங்க மதீனாவுக்கு வெளியாகிட்டாங்க, மதீனாவிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கோஷ்டியை கைப்பற்றுவதற்காகத்தான் வெளியாகி வந்தார்கள். யுத்தம் செய்வதற்கு வளம் கிடையாது, எதிர்த்து போராடுவதற்கு உண்டான வசதி வாய்ப்பு கிடையாது. மேலானவர்களே, இடையில் வந்தார்கள் அபூ சுஃபியான் ஷாமில் இருந்து வரக்கூடிய வியாபார கோஷ்டியை கைப்பற்றுவதற்கு, யுத்தத்துக்காக கிடையாது. ஆனால் எப்பொழுது நபி அவர்கள் வெளியாகிய செய்தி மக்காவுக்கு எத்தி வைக்கப்பட்டதோ, மேலானவர்களே, அன்பானவர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, முழு மக்காவும் ஒன்று திரண்டது. ஹாதிஹி மக்கா அல்கத் இலைக்கும் அஃப்லாஹ கபிதிஹா. புகாரியுடைய ரிவாயத். நபி அவர்கள் கூறினார்கள், மக்கா, மக்காவுடைய தலைவர்கள், அவர்களை சூழ இருக்கும் வீரர்கள், பல போர் செய்து அனுபவம் பெற்ற சுப்ஹானல்லாஹ் மிகப்பெரிய வீரர்கள் எல்லாம் ஒன்று திரண்டார்கள். முழு மக்காவுடைய சக்தியும் ஒன்று சேர்ந்து மக்காவில் இருந்து வெளியாகியது. இந்த சின்ன கூட்டத்தை எதிர்க்கிறதுக்காக வேண்டி மேலானவர்களே, சஹாபாக்கள் தடமாறினார்கள், சஹாபாக்கள் நிலை குலைந்து போனார்கள். குர்ஆன் அல்லாஹ் பேசுறான், வ இன்ன ஃபரீகன் லா யுஸாஃபூன இலல் மௌத் வஹும் யன்துரூன். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய நிலைப்பாடு எதுவாக தெரியுமா இருந்தது? உங்களுக்கு சூழ உள்ள சஹாபாக்கள் உங்களோட பயணம் செய்வதை வெறுத்தாங்க. மதீனாவுக்கு திரும்பி போய் பாதுகாப்பாக இருப்பதை ஆசைப்பட்டார்கள். யுத்தம் செய்யாமல் திரும்புவதற்காக வேண்டி வாக்குவாதம் கூட செய்தார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலகீனமான கூட்டம் உடனடியாக இந்த செய்தி மக்கா கொண்டு திரண்டிருக்கின்றது என்ற செய்தி கிடைத்ததுதான் தாமதம். நபி அவர்கள் ஒரு ஆலோசக குழுவை தயார்படுத்தினார்கள். மிக முக்கியமான சஹாபாக்கள், அனைத்து சஹாபாக்களையும் ஒன்று சேர்த்தார்கள். நபி அவங்க சொன்னாங்க, போர் தொடுக்கிறதா அல்லது திரும்பி போறதா? போர் தொடுக்கிறதா திரும்பி போறதா? பலகீனம், உலகத்துடைய எந்த ஒரு வளங்களும் கிடையாது. இமாம் சுயூத்தி அவர்கள் கூறுகின்றார்கள், சில சஹாபாக்களுடைய கையில் இருந்த வாள் கூட கரை பிடித்த வாளாக இருந்துச்சு. கரை பிடித்த வாள்களுடன் வந்திருந்தார்கள். கேட்டாங்க, என்ன செய்யறது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்பினாங்க, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு படித்து தந்த பாடம் ஹிஜ்ரத்துடைய பகுதி, முழு மக்களும் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். சின்ன ஒரு குகையில நானும் நீங்களும் இருந்த நேரம், இன்னல்லாஹ மஅனா லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் எங்களுடன் இருந்தால் நமக்கு தான் வெற்றி என்ற பாடத்தை படித்து தந்தீர்கள். திரும்பி போகாமல் போரை ஆரம்பிப்போம் என்று அபூபக்கர் பேச சொன்னாங்க, அபூபக்கர் உட்காருங்க. உமர் ரலியல்லாஹு எழுப்பினாங்க, பேச்ச கேட்டாங்க, சொன்னாங்க உட்காருங்க உமர். அலி எழுப்பினாங்க, சொன்னாங்க அலி உட்காருங்க. நபி அவர்கள் ஏதோ ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறாங்க. மதீனா வாசிகள் உள்ளத்துல வந்துச்சு. நபி அவர்கள் மக்கா வாசிகளுடைய விருப்பத்தை பார்க்கிறதை விட
மதீனா வாசிகளுடைய விருப்பம், அவங்களுடைய சாய்வு எதன் பக்கம் என்று விரும்புகிறாங்க என்பதை தெரிந்த சஅத் பின் முஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு எழுதினாங்க. நபியோட சந்தோஷத்தோட பார்த்தாங்க, மதீனா சஹாபி எழுந்திருக்கிறார், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? மதீனாவாசிகளுடைய அபிப்பிராயம் என்ன? மேலானவர்களே, மக்காவாசிக்கு தைரியம் இருக்குது. பல யுத்தங்களை கண்டவங்க முஹாஜிரின்கள், மக்காவில் இருக்கும் பொழுது பல கஷ்டங்களை அனுபவித்தவர்கள். மதீனாவாசிகள் கிராம சஹாபாக்கள், பரிசுத்தமான உள்ளம் படைத்தவர்கள், மெருவான குணம் படைத்தவர்கள். யுத்தத்துடைய அந்த ஆவேசம், அந்த தைரியம் மதீனாவாசிகளுக்கு கிடையாது. நபி அவர்கள் அதை எதிர்பார்த்தார்கள். அவருடைய மனதுடைய நிலைப்பாடு என்ன? சஅத் இப்னு முஆஸ் விரும்பினார்கள். கூறினார்களோ, யா ரசூலல்லாஹ், அகூலு அனில் அன்சார் உஜீபு அனில் அன்சார். இது மதீனாவாசிகளை தொட்டு செல்லக்கூடிய அறிவிப்பு. மதீனாவாசிகள் யாராவது சந்தேகம் கொண்டால் எனது வார்த்தையை சந்தேகத்துக்குரிய பதிலாக எடுத்துக் கொள்ளட்டும். அன்சாரிகளுடைய முடிவு, நீங்கள் நாடிய இடத்துக்கு பயணத்தை ஆரம்பியுங்கள், போரை தொடுங்கள். யமனுடைய பகுதி வரையில நடைபாதையாக எங்களை கொண்டு சென்று யமனுடைய கடலில் எங்களை குதிக்க சொன்னால் உங்களுடைய கட்டளைக்காக நமது உயிரையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்றார்கள் முஆஸ். நபி அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். கூறினார்கள், சீரு அபிஷிரு, பயணத்தை ஆரம்பியுங்கள், நிச்சயமாக வெற்றி நமது கையில் இருக்கும் என்றார்கள். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, பலகீனமான கூட்டம், தடமாற்றத்துடன் சஞ்சலத்துடன் இருந்தவர்கள் தைரியத்தோட வெளியாகினாங்க. ரமலான் 12. மேலானவர்களே, ஒரு யாபகம், நபி அவங்களோட வாழ்க்கையில 9 ரமலான முன்னோக்கினாங்க. 9 ரமலானும் கடுமையான சூடான காலம், கடுமையான உஷ்ணமான காலத்தில் தான் 9 நோன்பையும் நபி அவர்கள் முன்னோக்கினார்கள். மேலானவர்களே, அந்த பலகீனமான கூட்டத்துடன் கடுமையான உஷ்ணமான காலத்தில் பாலைவனத்தில் தொடர்படியான 5 நாள் பயணம், 5 நாள் பயணம், நோன்பு நோற்று கொண்டு கடுமையான உஷ்ணமான காலத்தில் பாலைவனத்தில் 5 நாள் பயணம் செய்து 2ஆம் ஆண்டு ஹிஜ்ரி ரமலான் 17 வெள்ளிக்கிழமை காலை பொழுதுல பத்ருடைய இடத்தை போய் சந்திக்கிறாங்க. கலைப்புடன், கஷ்டத்துடன், சிரமத்துடன். சுப்ஹானல்லாஹ், குறுகிய ஒரு ஜமாஅத். அந்த தாழ்ந்த கூட்டம் எதிர்முனையில் இருக்கக்கூடிய குஃபார் குரைஷ், மக்காவுடைய முழு வளத்தையும் எதிர்க்க முன்னோக்கி இருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன் அல்லாஹ் பேசுறான். பத்ருடைய யுத்தம் அது மிகப்பெரிய யுத்தம், இஸ்லாத்தில் நடந்த முதன்மையான யுத்தம். ஆனால் இந்த பத்ருக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு வேற எந்த ஒரு யுத்தத்துக்கும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. ஒரு கட்டத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? நபி அவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, ஜிப்ராயில், அஸ்ஹாபுல் பத்ர் அஃதலு ஸஹாபா, அஸ்ஹாபே பத்ர், பத்ருடைய யுத்தத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு சஹாபாக்களும் முழு உலக மக்களில் நபிமார்களுக்கு அடுத்தபடியாக மிக சிறப்பான மக்கள் பத்ருடைய யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் தான் என்றார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு எந்த கண்ணியம் என்றால் பத்ரில் உயிர் தியாகம் செய்த சஹாபாக்களுக்குரிய அந்தஸ்து என்ன? கூறினார்கள், ஓ ஜிப்ராயில், அஃதலு ஷுஹதாஇ யௌமல் கியாமா, பத்ரில் யார் உயிர் தியாகம் செய்தார்களோ கியாமத்துடைய தினத்தில் அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்த ஷஹீதுகளில் மிக சிறப்பான ஷஹீத்
பாக்கியம் வாய்ந்த உயிர் தியாகம் செய்த மக்கள் பத்ருடைய சஹாபாக்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதை கேட்டுட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு என்ன கௌரவமோ அதே போன்று கௌரவம் அல்லாஹ் பத்ருடைய யுத்தத்தில் கலந்து கொண்ட மலக்குமாருக்கும் அந்த அந்தஸ்து கொடுத்திருக்கிறான் என்றாங்க. பத்ரில் கலந்து கொண்ட மலக்குகளுக்கும் அந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றார்கள். இதை கேட்டவுடன் நபி அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ இத்தலஅ அலா அஹ்லி பத்ர், அல்லாஹ் பத்ருடைய யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சஹாபாக்களையும் நேசித்து விட்டான். இஃஅலூ மா ஷி'தும் இன்னல்லாஹ கத் கஃபர லி அஹ்லி பத்ர். பத்ரில் கலந்து கொண்ட வீரர்களே, பத்ருடைய யுத்தத்தில் பங்கெடுத்தவர்களே, வாழ்க்கையில் நாடியதை செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விட்டான் என்று சொன்னாங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் செல்ல வரக்கூடிய விடயம் நமது வாழ்க்கையில செல்வம், பணம், பட்டம், பதவி, அரசியல், உலகளாவிய அனைத்து வளங்களையும் விட அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை சேமித்துக் கொள்ளுங்கள், அமலே சாலிஹாவை சேமித்துக் கொள்ளுங்கள். அதைவிட சிறந்த வளம், அதைவிட சிறந்த ஆயுதம், அதைவிட சிறந்த சக்தி உலகத்தில் அல்லாஹ் ஒன்றும் வைத்தது கிடையாது. மேலானவர்களே, 17 ரமதான் வெள்ளிக்கிழமை காலை பொழுதுல 2 சாராரும் மோத இருக்கிறாங்க. முஸ்லிம்களும் காஃபிர்களும் மோத இருக்கிறாங்க. பத்ருடைய யுத்தத்துடைய ஆரம்பம். அல்லாஹ் அக்பர். என்ன செல்றது? அல்லாஹ் எங்களுக்கு செல்றான் ஆறுதலுக்காக. முஸ்லிம்களே, பெரும்பான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கலாம், சிறுபான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கலாம், குடும்ப கண்ணீர்களுடன் கஷ்டத்துடன் வாழக்கூடிய தாய்மார்கள், பெண்களாக இருக்கலாம். பதிய வைத்துக் கொள்ளுங்கள். மக்களே, யாபகம் செய்யுங்கள் பத்ருடைய தினத்தை. பத்ரில் வந்த சஹாபாக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அல்லாஹ் 2 தன்மையை பேசியிருக்கிறான். ஒன்று கலீல், இரண்டாவது முஸ்தத்அஃபூன ஃபில் அர்த். மேலானவர்களே, ஆச்சரியமான வாசகம். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் நசீபாக்கும். நாங்க குர்ஆனுக்குரிய உரிமையை கொடுக்கல, குர்ஆனை படிக்கல, குர்ஆன் செல்லக்கூடிய புத்திமதியை கேட்கல. அல்லாஹ் சொல்றான், பத்ருடைய களத்துல முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? கலீல், சொற்பமானவர்கள். முதல் நிலைப்பாடு சொற்பமானவர்கள். தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, எதிர்முனையில எதிரிகள் 1300 எதிரிகள். 1300 எதிரிகளும் போர் வீரர்கள். முஸ்லிம்களுடைய தரப்பு 1300 எதிர்க்க வேண்டிய முஸ்லிம்கள் வெறும் 313 சஹாபாக்கள். எதிர்களத்தில் இருக்கும் எதிரிகளிடத்தில் 600 போர் கவசம் இருக்குது. 600 போர் கவசம். அம்புகள் பாதிக்கப்படாம தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆடை 600 இருக்குது. முஸ்லிம்களுடைய கையில வெறும் 60 போர் கவசங்கள் இருக்குது. 60 போர் கவசங்கள். சுப்ஹானல்லாஹ். இமாம் சுயூத்தி எழுதுறாங்க, எதிரிகளிடத்துல 700 ஒட்டகம் இருக்குது. 700 ஒட்டகத்துல வீரர்கள் போருக்காக காத்துக் கொண்டிருக்கிறாங்க. 700 ஒட்டகத்துல. ஆனா முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு வெறும் 70 ஒட்டகங்கள். 70 ஒட்டகம் தான் இருக்குது. அல்லாஹ் அக்பர். மேலானவர்களே, அந்த காலத்தில் யுத்த களத்தில் இருந்த ஆகப்பெரிய சொத்து தான் குதிரை. அந்த காலத்தில் யுத்தத்தில் இருந்த ஆகப்பெரிய ஆயுதம் தான் குதிரை. எதிர்காலத்தில் குதிரைகள் 200 இருக்குது. முஸ்லிம்களுடைய சாப்பாடு ஒரு பேரீச்சம் பழம் அல்லது உடைந்த ரொட்டி துண்டுதான் சாப்பாடு முஸ்லிம்களுடைய. எதிர்காலத்தில் காபிர்கள் ஒரு நாளைக்கு 9 ஒட்டகம் இருக்கிறார்கள். 9 ஒட்டகம் சாப்பாட்டுக்காக. அல்லாஹ் இதைத்தான் எங்களுக்கு சொல்றான். பொருளாதாரத்தை பார்க்காதீங்க,
அறிவியல் அறிவு பலமாக பார்க்காதீங்க. வசதி வாய்ப்புகள், பட்டம் பதவிகள், இது பலமல்ல. முஸ்லிம்களுடைய உலகளாவிய வசதி வாய்ப்புகள் அல்ல நமது பலம். பத்ர் இல்ல, உலகத்துடைய வளமை மிக குறைந்த கூட்டமாக முஸ்லிம்கள் இருந்தாங்க. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வளம் வாய்ப்புகள் வசதி வாய்ப்புகள் மட்டுமல்ல விலகினர். இரண்டாவது அல்லாஹ் இந்த யுத்தத்தில் எங்களுக்கு ஒரு விஷயத்தை படிச்சு தரான். முஸ்ததஅஃபூன ஃபில் அர்த், முஸ்ததஅஃபூன ஃபில் அர்த். பத்ர்ல 313 சஹாபாக்களுக்கும் ஒவ்வொருவருடைய சிந்தனையிலையும் தனிப்பட்ட பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்துச்சு. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை மனசுக்குள்ளால நிறைஞ்சிருந்துச்சு. நபி அவர்கள் இந்த பக்கத்தில் அப்பாஸ் தனது குடும்பத்தை சேர்ந்தவர், தனது தகப்பனுடைய சகோதரர். அப்பாஸ் எதிர்காலத்தில் கலிமா செல்லாம வாளோட நின்றிருக்கிறார். எப்படி யுத்தத்தை ஆரம்பிக்கிறது? மேலானவர்களே, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களோட வாளோட இருக்கிறாங்க. அபூபக்கருடைய குழந்தை அப்துல் ரஹ்மான் கலிமா செல்லாம எதிர்காலத்தில் வாளோட நிற்கிறார். இப்படி யுத்தம் செய்வது. முஸ்அப் பின் உமைர் முஸ்லிம்களோடு இருக்கிறார். உடன் பிறவி அபு அசீஸ் பின் உமைர் எதிர்காலத்தில் வாளோட இருக்கிறார். அபு ஹுதைஃபா எனக்கு கஷ்டமான தருணம். அபு ஹுதைஃபா செல்றார், நான் முஸ்லிம்களோடு இருக்கிறேன். எதிர்காலத்தில் எனது தகப்பன் உத்துபா வந்திருக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, பத்ர் பேசிக்கொண்டே போகலாம். பத்ர் பேசிக்கொண்டே போகலாம். வசதி வாய்ப்புகள் கிடையாது, உலகத்துடைய வளங்கள் கிடையாது. சிந்தனைகளையும் தனிப்பட்ட பிரச்சனையை சுமந்திருந்தார்கள். ஆனால் அல் ஈமானு ஃபீ குலூபிஹிம் அம்சாலல் ஜிபால், உள்ளத்துல ஈமான் நிரம்பிருந்துச்சு. அல்லாஹ்வின் மேல் உண்டான நம்பிக்கை நிரம்பிருந்துச்சு. மலையை விட ஆழமாக அல்லாஹ்வின் மேல நம்பிக்கை ஆழமாக இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாமா இக்பால் சொல்லுவாங்க, அல்லாமா இக்பால் சொல்லுவாங்க, وَمَن يَعْتَصِمْ بِاللَّهِ يُسْلِمْ مِنَ الْوَرَاءِ وَيَأْتِيهِ الْأَرْزَاقُ مِنْ حَيْثُ لَا يَرَى إِذَا كُنْتَ فِي نِعْمَةٍ فَارْعِهَا فَإِنَّ الذُّنُوبَ تُزِيلُهَا وَحَتِّهَا بِطَاعَةِ رَبِّ الْعِبَادِ إِنَّ رَبَّ الْعِبَادِ سَرِيعُ النِّكَمِ. அல்லாமா இக்பால் சொல்லுவாங்க, முஸ்லிம்களே, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாதீங்க, ஈமான சம்பாதிங்க, உள்ளத்தில் அல்லாஹ்வுட நம்பிக்கையை கொள்வாங்க. என்னிடத்தில் இருக்கிற வளங்களை விட அல்லாஹ் எனக்கு முக்கியம், எனது பெற்றோரை விட அல்லாஹ் முக்கியம், எனது சகோதரரை விட அல்லாஹ் முக்கியம், எனது குழந்தையை விட அல்லாஹ் முக்கியம், எனது மனைவியுடைய ஆசையை விட அல்லாஹ் முக்கியம், எனது தொழிலை விட அல்லாஹ் முக்கியம். மேலானவர்களே, அல்லாஹ் இக்பால் சொன்னாங்க, யார் அல்லாஹ்வை சுமப்பார்களோ, அல்லாஹ்வை சுமப்பார்களோ, யுஸ்லிம் மினல் வரா, ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் நிச்சயம் பாதுகாப்பான். வயத்தீஹில் அர்ஸாகு மின் ஹைஸு லா யரா, அல்லாஹ்வை நாம் எடுத்தோம் என்றால் நிச்சயமாக நான் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். மேலானவர்களே, பத்ருடைய யுத்தம் நேரம் முடிவடைந்து பலகீனமான கூட்டம், வெளி தோற்றத்திலே எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத கூட்டம் உலகத்துடைய வசதி வாய்ப்போட போது கூறப்போன அன்றைக்கு இருந்த மிகப்பெரிய வல்லரசுகளில் ஒன்றுதான் குறைஷ். மிகப்பெரிய வல்லரசு நாடுகளில் ஒன்றுதான் மக்கா. ஒரு சின்ன கூட்டம் யஸ்ரிப் மதீனா வாசிகள், கிராமத்து வாசிகள், அந்த வல்லரசு நாடோட போகுது. மேலானவர்களே, முஸ்லிம்களாக இருந்தாங்க. உள்ளத்துல ஈமான் இருந்துச்சு, இஸ்லாமுடைய பட்டு இருந்துச்சு. அல்லாஹ் உதவி செய்தான், அல்லாஹ் உதவி செய்தான், அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். மேலானவர்களே, இஸ்தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னீ முமித்துக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். குர்ஆன்ல அல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்னார்,
இது உங்களுக்கு மட்டுமல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு உண்டான செய்தி. ஈமானுடன், நம்பிக்கையுடன், நல்லமல்களுடன் இருந்த யாரையும் நாம் இழிவுபடுத்தினது கிடையாது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் கவலையோட பேசுறேன். இந்த நாட்டில் நாம் 5-6 வருடங்களாக பல கஷ்டங்களோட வாழ்றோம். பல பொருளாதார பின்னடைவை கண்டிருக்கிறோம். பல பகுதிகளில் எத்தனையோ மக்கள் தராவீஹுக்கு போகலாம கண்ணீரோட வீட்டில் இருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் இஃப்தார் சஹருக்குரிய ஏற்பாடு இல்லாம கஷ்டத்துல வாழ்றாங்க. இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில பிரச்சனை, சிறுபான்மையாக வாழ்ந்த நாடுகளுக்கு மத்தியில பிரச்சனை. அவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் விடுங்க, அல்லாஹ் விடுங்க, அல்லாஹ்வோட கட்டளையை பாதுகாருங்க, அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குங்க. பத்ருடைய களத்தில வளங்கள் கிடையாது, உலகளாவிய சக்திகள் கிடையாது. ஆனா அல்லாஹ் இருந்தால் உள்ளத்துல அல்லாஹ்வோட பக்குவம் இருந்துச்சு, பேடுதல் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான்? சுப்ஹானல்லாஹ். ஒன்று ரெண்டல்ல, பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன், பிஅல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். நபி அவங்க சொன்னாங்க, அப்ஷிரு, நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்க. மலக்குமார்கள் அல்ல. ஜாஅக்கும் பினஸ்ரில்லாஹி ரூஹுல் அமீன், ஜாஅக்கும் பினஸ்ரில்லாஹி ரூஹுல் அமீன். மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாளேந்தி வந்திருக்கிறாங்க உதவி செய்ய. மேலானவர்களே, மலக்குமார்கள் உதவிய சஹாபாக்கள் கண்டிருக்கிறாங்க. ஆனா உலக வரலாற்றில் எந்த ஒரு நபிக்கும் மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் யுத்தம் செய்ய வைத்தது கிடையாது. ஆனால் பத்ருடைய களத்தில் மலக்குமார்கள் வாளேந்தி வந்தார்கள், முஸ்லிம்களோட யுத்தம் செஞ்சாங்க. குறுகிய ஒரு நேரத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார், குறுகிய ஒரு நேரத்தில் வெற்றியை கொடுத்தார். மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் குறிப்பாக பத்ருடைய தினம், இது ரமலான் மட்டுமல்ல, முழு வாழ்க்கைக்குரிய செய்தியாக இருங்க. அல்லாஹ்வை பாதுகாருங்க. யஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக். நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். உனது குழந்தையை பாதுகாப்பான், உனது உடைமையை பாதுகாப்பான், உனது செல்வத்தை அல்லாஹ் பாதுகாப்பான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பத்ருடைய மிகப்பெரிய சந்தர்ப்பம். நாம் தௌபா செய்வோம், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குவோம், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குவோம். எப்படி நன்மைக்காக நீங்க திட்டம் போடுறீங்களோ, மேலானவர்களே, பாவங்களை விடுறதுக்கு திட்டத்தை போடுங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைகிறதுக்கு மிகப்பெரிய முசீபத், மிகப்பெரிய நோய், மிகப்பெரிய நோய், அல்லாஹ்வுடைய தொடர்பை சீர்குலைக்கும் மிகப்பெரிய முசீபத். மௌலானா தக்கி உஸ்மானி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு செய்யும் மாற்றங்கள் பெரும் பாவம் என்பது கிடையாது. பெரும் பாவங்கள் மட்டுமல்ல, சிறு பாவங்கள் கூட அல்லாஹ்வுடைய தொடர்பை அறுத்து விடும். மேலானவர்களே, புகாரியுடைய ரிவாயத், ஒரு பெண் மிகப்பெரிய வணக்கசாலி, மிகப்பெரிய வணக்கசாலி. ஆனால் தனது வீட்டை செல்லமாக வளர்த்த ஒரு பூனைக்குட்டி, செல்ல பிராணி, வணக்கசாலி, நோம்பு குடிச்ச பெண், பல நல்ல காரியங்கள் ஈடுபட்ட பெண். ஆனா வீட்டுக்குள்ளால் இருந்த செல்ல பிராணியுடைய உரிமையை பேரல்ல. நான் கவலையோட பேசுறேன். இதை விளங்குங்க, அமானிதமாக எடுங்க. இது உம்மத்துடைய ஒரு செய்தியாக எடுங்க. வீட்டுக்குள்ளால் இருந்த செல்ல பிராணியுடைய உரிமையை பேணாததனால் அந்த பெண் அல்லாஹ் நரகவாதியாக வஃபாத்தாக்கினார். இளவர்களே, செல்ல பிராணி ஒரு பக்கம் வைங்க. எங்கட குழந்தையிட ஹக்குல நாங்க எவ்வளவு கண்மூடித்தனமா இருக்கிறோம். குழந்தையிட விடயத்தில் எவ்வளவு நாங்க இருக்கிறோம். செல்ல பிராணியை விட என்ன செல்றது உம்மத்துக்கு? புள்ள தொழாம வீட்டில் இருக்குது. மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை சிந்திங்க, இதை சிந்திங்க. இதை இந்த வாழ்க்கையுடைய தூதாகிடுங்க. பெண்கள் இந்த இடத்துல குறிப்பாக வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு செய்தியை நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு செய்தி. நாம் அல்லாஹ்வுக்கு சிறந்த அடியார்களாக வாழ்வதற்கு, நமது குழந்தைகளை சீரான அடியார்களாக மாற்றுவதற்கு
இந்த முழு உலக முஸ்லிம்களையும் சிறந்த முஸ்லிம்களாக நாம் மாற்றுவதற்கு மேலானவர்களே, நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். வீட்டில் இஸ்லாமிய சூழலை பேணுங்க, வீட்டுக்குள்ளால இஸ்லாமிய சூழலை பேணுங்க. இஸ்லாத்தை பார்க்க வேண்டிய இடம் மஸ்ஜிதா போயிட்டு இன்னைக்கு என்ன சொல்றது மேலானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய அடையாளமாக பார்க்க வேண்டிய இடம் மஸ்ஜிதா போயிட்டு. பஜார்ல பாவம், வீட்டுக்குள்ளால பாவம், இசை, பாட்டு, டிராமா, புள்ள மொபைல்ல செக் பண்ணது, தாய்க்கு தெரியும் ஹராமான தொடர்பு. மேலானவர்களே, நான் அன்பாக செல்றேன், உங்களோட ஒரு குழந்தையாக இல்லை எடுங்க. குழந்தைகளிட வீட்டுடைய சூழலை பாதுகாருங்க. பெண்கள் குறிப்பாக அதானுடைய சத்தம் கேட்டா முசல்லாவுக்கு வாங்க பெண்களே. குறிப்பாக பெற்றோர்கள், பெண்கள் வீட்டுல குழந்தைகளை பாதுகாத்து பேசுங்க. அல்லாஹ் ரசூலுடைய பேச்ச பேசுங்க. பாவங்களை பெருமையாக பேசாதீங்க. வீட்டுல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், இந்த சமூகத்துடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். குழந்தைகளுக்கு முன்னால பாவத்தை பேசுறாங்க, பெருமையா பேசுறாங்க. பெற்றோர்களுக்கு உணர்வு இல்லை, வெட்கம் இல்லை. என்ன செல்றது மேலானவர்களே, ஒரு தகப்பனுடைய பொறுமதி என்ன? வீட்டில் ஆக முக்கியம். நான் இதை அன்பாக வேண்டேன். வீட்டுடைய சூழலை பாதுகாருங்க, நேரத்துக்கு தொழுங்க, பாவங்களை குறைச்சு கொள்ளுங்க. அதுல ஆக விசேஷம் மௌலானா ஜக்கரியா சாஹிபுடைய ஃபதாயில் அமால் இருக்குது, அமல்களின் சிறப்பு. தாய்மார்கள் பெற்றோர்களிடத்தில் கேட்கிறது, வீட்டுடைய சூழலை பாதுகாக்கிறது. ஃபதாயில் அமால், அமல்களின் சிறப்பு என்ற கிதாப் இருக்குது மௌலானா ஜக்கரியாவுடைய, அல்லது இமாம் நபவியுடைய ரியாது சாலிஹீன் இருக்குது, அல்லது மௌலானா யூசுஃபுடைய முன்தஹப் ஹதீஸ் இருக்குது. நான் இந்த கிதாபுகளை உங்களுக்கு செல்வதற்கு உண்டான காரணம், மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கின புத்தகங்கள் தான் அந்த புத்தகம். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு ஆலிமுடைய வீட்டுக்கு. அவர் சொன்னார், நான் போயிருக்கிறோம் உலமாக. சொன்னார், ஹசரத் கொஞ்சம் நேரம் விடுங்க, எங்களை முன்னுக்கு உட்கார வச்சுட்டு அவர் வீட்டுக்குள்ளால போனார். நாங்களும் வெயிட் பண்றோம். அரை மணித்தியாலத்துக்கு பின்னால வந்தார். அரை மணித்தியாலம். எங்களுக்கும் சங்கடம், ஏன் இவர் இப்படி நடந்து கொண்டார்? மேலானவர்களே, நான் அவரிடத்தில் திரும்பும் பொழுது ஒரு வார்த்தை கேட்டேன், எதற்காக நீங்க எங்களை முன்னால் அமர வச்சுட்டு எதற்காக அரை மணித்தியாலம் வீட்டுக்குள்ளால் இருந்து எங்களை சுணக்கமாக சந்திச்சீங்க? அவர் சொன்னார், ஹஜ்ரத், எனது தகப்பன் ஆரம்ப காலம் போதையில் ஈடுபட்டவர், முழு ஊராலையும் ஒதுக்கப்பட்டவர். ஆனால் நமது தாய், என்னுடைய தாய் எப்ப வீட்டுக்குள்ளால இந்த புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தாரோ, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த ஒரு வாசிப்பு மூலமாக இன்றைக்கு என்னை ஆலிமாக அல்லாஹ் மாத்திருக்கிறான். என்ன மேலானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, வீட்டுல தாலியின் அமல செய்யுங்க. ருமைஸா பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா, ருமைஸா என்ற கூடிய பெண், கணவன் காஃபிர், புள்ள அனஸ் பின் மாலிக், புள்ளனை எதிர்காலத்தை பாதுகாக்கணும். என்ன செய்தது மேலானவர்களே? அந்த தாய் எடுத்த ஒரே ஒரு முயற்சி, வீட்டுடைய சூழலை பாதுகாத்து உண்மையான முஸ்லிம்களாக வாழுவதற்கு அந்த பெண் எடுத்த ஒரே ஒரு முயற்சி தாலீமுடையவள். குழந்தையை வச்சுக்கொண்டு அல்லாஹ் ரசூல பேசினார். கணவன் வருவார், காஃபிர். ஒரு பைசா என்ன செய்கிறாய்? லா துஃப்ஸிதி அலா இப்னி, நீ நாசம் போயிருக்கிறத போல
நீ நாசம் போயிருக்கிறத போல எனது குழந்தையை நாசமாக்கி விடாதே என்று எச்சரிப்பார். கணவனுடைய பொருத்தத்துக்காக வேண்டி சற்று நேரம் அமைதி கண்டு கணவன் வெளியில் சென்றவுடன் அல்லாஹ் ரசூலை பற்றி பேசினார். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண் அல்லாஹ் எந்த அளவு கௌரவப்படுத்தினான். அந்த பெண் தனது குழந்தைகளுடைய விடயத்தில் அக்கறை செலுத்தினதனால சாலிஹான ஒரு பிரஜையை உருவாக்கணும் என்றதுக்காக எடுத்த அந்த சின்ன முயற்சி தாலீம் அல்லாஹ் எவ்வளவு மாற்றினான் என்றா, எவ்வளவு அல்லாஹ் மாற்றினான் என்றா. சுப்ஹான் அல்லாஹ். குழந்தை அனஸ் பின் மாலிக் மதீனாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆலிமாக அல்லாஹ் மாற்றினான். ஒரு கட்டத்தில் நபி அவங்க சொன்னாங்க, நான் நேற்றைய இரவு நான் சொர்க்கத்துக்கு போனேன். சொர்க்கத்தில் நான் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, சொர்க்கத்துடைய இன்பங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, சொர்க்கத்துக்குள்ளால ஒரு பெண் நடந்து போற சத்தத்தை கேட்டேன் என்றான். சஹாபாக்களை காட்சியில் ஒரு பெண் நடந்து போற சத்தத்தை கேட்டீங்களா? சொர்க்கத்துல ஒரு பெண் சொர்க்கத்துல கண்டீங்களா? யார் யார் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இதே கேள்வியை நான் ஜிப்ரீல் இடத்துல கேட்டேன். ஜிப்ரீல், எந்த பெண்ணுடைய கால் பாதத்தின் சத்தம் சொர்க்கத்துல? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கஷ்டத்தோட வாழ்ந்தவர், கணவனை இழந்து விதவையாக வாழ்ந்தவர், ஆனால் குழந்தைகளுடைய விடயத்தில் அக்கறை செலுத்தினார், கவனம் செலுத்தினார். தாலீமுடைய அமலை செய்த ருமைஸா பின்த் மில்ஹான், அவள் நடந்து போகக்கூடிய பாதையின் சத்தத்தை தான் செவிமடுத்தீர்கள் என்றார்கள். மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, குழந்தைகள் குறிப்பாக நாம் வீட்டில் பாவத்துடைய சூழலை, பாவத்துடைய பேச்ச, பாவத்துடைய பார்வைய, பாவத்துடைய சிந்தனையை கூட தவிர்த்து கொள்ளுங்க. பெற்றோர்கள் செய்யும் ஒவ்வொரு பாவமும் குழந்தைகளை பாதிக்கும் என்றதை மறந்துவிட வேண்டாம். இந்த சமூகத்துடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே இந்த ரமதான பக்குவமாக, பேணுதலாக, பதிலை ஒரு தௌபாவுக்குரிய, ஒரு மாற்றத்துக்குரிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதித்து, பொருத்தத்தை மையமாக வைத்து வாழக்கூடிய சாலிஹான மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் மாற்றுவானாக. யா அல்லாஹ்,